இந்த வீடியோ ஒரு இம்பார்ட்டண்ட் அட்வைசரி பார்க்க போகிறோம். ஐடிசி ரிவர்சல் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்டேட் சம்மந்தப்பட்ட அப்டேட் இது. இப்போ ரீசெண்டாக ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஒன் மோர் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. எலக்ட்ரானிக் ரிவர்ஸ் அண்ட் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். இது சம்மந்தமாக நம்மளோட சேனலில் ஏற்கனவே டீட்டெயில்டு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஒரு லிங்க் இந்த வீடியோவில் நான் தரேன். இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டர் கிளாரிட்டி இருக்கும். இந்த ரிப்போர்ட்டோட பர்பஸ் என்ன அப்படிங்கிற என்டையர் டீட்டெயில் இந்த வீடியோவில் இருக்கும். இன்றைக்கி வந்திருக்க அப்டேட் என்ன அப்படின்னா, ஓப்பனிங் பேலன்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கான டியூ டேட் 30th November 2023 இருந்துச்சு. இப்போ அந்த டியூ டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்றைக்கான அப்டேட். ஜிஎஸ்டிஆர் 3Bயில் 4 அதில் உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 2Bயில் என்ன அமௌண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கோ அது ஆட்டோ பாப்புலேட் ஆகும். ஒரு சில ரிவர்சல்லாம் நீங்கள் மேனுவலாக பண்ணுவீங்க. ஐடிசி ரிவர்சல் 17.5 எவ்வளோதுங்கிற ரிவர்சல் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஐடிசி ரிவர்சல் அதர்ஸ் கிரெடிட் நோட் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணுவீங்க. ஒன்ஸ் நீங்கள் ரீக்ளைம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டீட்டெயிலை 4G1 காமிக்கணும். அப்போ தான் நம்ம 2Bயில் கம்மியாக இருந்தால் கூட 3Bயில் அதிகமாக கிளைம் பண்ணோம் அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் தான் ஏற்கனவே ரிவர்ஸ் பண்ணதை ரீக்ளைம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். இது நம்ம ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த மிஸ்மேட்ச் ப்ராப்ளம் வராது. இந்த டெக்னிக்கல் டீட்டெயில் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்க வீடியோவில் இருக்குது. அதை நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி வந்திருக்க அப்டேட்னா அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் ஐடிசி ரிவர்சல் ஸ்டேட்மெண்ட்டில் அப்டேட் பண்ணுறதுக்கான டியூ டேட்டு இப்போ டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எது வரைக்கும் பண்ணலான்னாக்கா 31st January 2024 வரைக்கும் இந்த ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம அப்டேட் பண்ணலாம். இதில் ஒரு கண்டிஷனும் தராங்க. அப்டேட் பண்ண அந்த ஓப்பனிங் பேலன்ஸை 3 டைம் தான் சேஞ்சஸ் பண்ணலாம். அதுவும் எது வரைக்கும் பண்ண முடியும் அப்படின்னாக்க 29th February 2024 வரைக்கும் தான் அந்த 3 சேஞ்சஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களால் பண்ண முடியாது. இந்த ரிப்போர்ட் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோதுன்னு நம்ம கொடுத்துட்டோன்னா அதை தாண்டி எக்ஸ்ட்ரா நம்மளால் கிளைம் பண்ண முடியாது. சிஸ்டம் ரெஸ்ட்ரிக்ஷன் ப்ளஸ் கண்ட்ரோல் அந்த இடத்துல கொடுக்குறாங்க. இது வரைக்கும் நீங்கள் ஐடிசி ரிவர்சலுக்கான ஓப்பனிங் பேலன்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இம்மிடியட்டாக அப்டேட் பண்ணுங்கள். டேக்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட் இம்மிடியட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.